நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான ஒரு மனநிலையை எப்படி வளர்த்து கொள்ளலாம், நம்ம வாழ்க்கையில் சவால்களே இருந்தாலும் அதை எப்படி தைரியமாக எதிர்கொள்ளலாம், இதெல்லாம் பற்றி பி யோர் ஓன் சன்ஷைன் அப்படின்ற புக் சம்மரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல் பிப்ளியோஃபைல்ஸ். இட்ஸ் PR. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜேம்ஸ் ஆலன் எழுதின பி யோர் ஓன் சன்ஷைன் புக் சம்மரி தான். அதாவது நீங்களா இருங்க. உங்களோட மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களோட மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. உங்க மகிழ்ச்சிக்கான பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும், அதோட முக்கியத்துவத்தை நீங்க உணரணும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ உங்களோட மகிழ்ச்சியை வெளிப்புற சூழ்நிலைகள் கட்டுப்படுத்தக்கூடாது, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிலாம் சொல்றாங்களே, அதோட பவர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை வடிவமைக்கிறதுல பாசிட்டிவ் திங்கிங்கிறதுக்கு பெரிய ஒரு இடமே இருக்கு. நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட உணர்ச்சிகளையும் செயல்களையும் எப்படி கட்டுப்படுத்துது, எந்த அளவுக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்றத இவர் சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி பெறுறீங்களா இல்ல தோல்வி அடையிறீங்களா அப்படின்றது உங்களோட எண்ணத்தை பொறுத்தே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அது நீங்கள் கண்டிப்பாக அடையணும் அப்படின்னு நம்புறதுக்கும் அதுக்கான திறமை நமக்கு இருக்கா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக நினைக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது யார் ஜெயிப்பாங்கன்னா, ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங்க்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்கிறாரு ஆத்தர். சவால்களை சமாளித்தல். சவால்கள் மற்றும் பின்னடைவுகளை எப்படி நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் எதிர்கொள்றது அப்படின்றத பற்றி ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. கடக்க முடியாத தடைகளை விட வளர்ச்சி மற்றும் கற்றலுக்கான வாய்ப்புகளாக அந்த தடையை பார்க்க சொல்கிறாரு. விடாமுயற்சி மற்றும் விடாமுயற்சி மூலமாக தோல்வியை வெற்றியாக மாற்றும் வழிகளை ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. துணிச்சலோடும் உறுதியோடும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவங்க வாழ்க்கையை பற்றி ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்க்குறதுக்கு செல்ஃப் லவ், செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு ஆத்தர். எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுவாங்க, பின்னடைவாங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ நம்மளே ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டா, நம்ம இதை பண்ணிட்டோமே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நினச்சி நம்மளே துன்புறுத்துறதுக்கு, நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இதெல்லாம் இருந்தாலே இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் தானாகவே வந்துடும். நன்றியுணர்வு மற்றும் நினைவாற்றல். மகிழ்ச்சி மற்றும் உள்ளமைதி, நன்றியுணர்வு மற்றும் நினைவாற்றலை பயிற்சி செய்வதன் நன்மைகள், இதெல்லாம் பற்றி ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அன்புக்குரியவங்கள்ட்ட நன்றி தெரிவிப்பது, இயற்கையை போற்றுவது போன்ற எளிமையான நன்றி உணர்வு செயல்கள் எப்படி நம்ம மனசை உயர்த்தி வாழ்க்கையை பற்றி நம்மளோட ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை மேம்படுத்துறதை பற்றி ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. நேர்மறையான சூழலை உருவாக்கணும். அதாவது நம்ம பாசிட்டிவாக இருந்தால் எல்லாம் பாசிட்டிவாக நடத்துகிறோன்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம பாசிட்டிவாக இருக்கோன்னா 50% நம்மளை சுற்றி இருக்க நபர்கள், நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் ஒரு 50% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாமே. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க பாசிட்டிவ் பீப்புளாக இருந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நெகட்டிவ் பீப்புளாக இருந்தால் எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அந்த சூழலை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்கிறாரு. அப்படி இல்லையா, நமக்கு ஏற்ற மாதிரி பர்சன் கூட போய்க்கணும். அதாவது லைக் மைண்டட் பீப்புளோட பவர் அப்படின்றத இங்கே அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம எப்படி நம்மளோட பர்சனல் க்ரோத், ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோமோ, அதே மாதிரி பீப்புளோட நம்ம இருந்தோன்னா இன்னுமே ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அங்கே உருவாகிறதுக்கு ரொம்பவே அந்த என்விரான்மெண்ட் வழிவகுக்கும்னு சொல்கிறாரு. ஸோ பி யோர் ஓன் சன்ஷைன் இந்த புக்கில் நேர்மறையான மனநிலையை வளர்த்துக்கவும், தடைகளை மீறி நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை கடந்து செல்லவும் சில ஆலோசனைகளையும் ஊக்கமளிக்கிற சில விஷயங்களையும் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் நம்ம மேன்மை அடையலாம், ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.